ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 2 வெங்காயம், ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இதை மறுபடியும் அடுப்பில் வச்சு நம்ம ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் ஒரு வத்தல் மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பை நம்ம அந்த கிழங்குல கொட்டிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கமகமன்னு சூப்பரான மரவள்ளி கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மீன் குழம்பு கூட சர்வ் பண்ணோன்னா அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.